ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ரொம்பவே டேஸ்டியான உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகும் வரைக்கும் நன்றாக வதக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு கொதிக்க வைங்க. நல்ல கொதி வந்ததும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிரேவியில் நல்ல கொதி வந்ததும் முட்டையை எடுத்து உடைச்சி ஊற்றுங்க. உடைச்சி விட்ட முட்டையை எப்போவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது அந்த பிளேஸில் இருந்து தான் வேகணும். திசையின்றி நான் தேடி திரிந்தேன் தனியாகவே கண்ணே, ஒளியாக நீ என்னை சேர்ந்ததா பிழைத்தேன் அடி. கொஞ்ச நேரத்திலேயே முட்டைகள் நன்றாக வெந்துடும். அப்புறமா முட்டையை செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம்.
ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி இது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாமே ரொம்பவே டேஸ்டியான சைட் டிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.